அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதினா வ ஹபீபினா முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சீரா நபி வரலாற்று தொடரில் அதனுடைய 37வது பாடத்தில் நாங்கள் இன்றைக்கி சந்திக்கிறோம். கடைசியாக நாங்கள் பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறில் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பிற்பகுதியில் நடந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கான ஆரம்ப பகுதியை நாங்கள் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ரா செய்கிறதாக கனவு கண்டு சஹாபாக்களுக்கு அதை சொல்லி எல்லாரும் உம்ராவுக்கு தயாராகி மக்காவை நோக்கி போன நேரத்தில் மக்காவாசிகள், அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் இவங்களை மக்கா உள்ளுக்கு வராமல் தடுத்தாங்க. அப்போ மக்காவுடைய எல்லையில் இன்றைக்கு ஷுமைசின்னு அறியப்படுற அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட நின்று அங்கே இருந்து மக்கா உள்ளுக்கு போக முடியாத ஒரு நிலைமை வந்து, அதன் பின்னால் மக்காவிலிருந்து முஷ்ரிக்குகள் அவங்களோட சில தூதுவர்களை என்னத்துக்கு வந்தாங்கன்றதை உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிலைமைகள் அவங்களுக்கு விளங்கப்படுத்தி நாங்கள் உம்ராவுக்கு தான் வந்தோம்ங்கிறத தெளிவுபடுத்தி, அதுக்கு பின்னால் நபி அவங்களும் தண்ட தரப்பால் உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களை மக்காவுக்கு உள்ளே அனுப்பி எங்களோட பயணத்தின் நோக்கம் ஒன்றும் யுத்தம் அல்ல, உம்ராவுக்கு தான் வந்தோமுங்கிறத விளங்கப்படுத்த, அந்த நேரத்தில் போன உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொணங்கியதன் காரணமாக அவங்க கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற ஒரு ஊகம் முஸ்லீம்கள் மத்தியில் எழுந்து, அதன் காரணமாக நபி அவங்க அப்படி கொல்லப்பட்டிருந்தால் நான் தூதுவராக அனுப்பிய ஒருவரை அவங்க கொண்டிருந்தால் அதற்காக பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று அந்த ஹுதைபியாவில் வைத்து தண்ட சஹாபாக்களிடம் யுத்தத்துக்கான உறுதிமொழி எடுத்த அந்த பைஅத்துர் ரிதுவான் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். அது வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அப்போ ஹுதைபியா எல்லையில் இதெல்லாம் இப்படி நடந்து கொண்டு இருக்குது. அப்போ கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்கு சஹாபாக்களுடன் உறுதிமொழி எடுத்து தயாராகிறாங்கங்கிற செய்தி மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு கேள்விப்படுறதோட அவங்க இதுவரைக்கும் நாங்கள் விடமாட்டோம்ங்கிற அந்த பிடிவாதத்தில் அந்த பலத்தையும் பிடிவாதத்தையும் அந்த பிரயோகித்து கொண்டிருந்தவங்க இப்போ சமாதானத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசுகிறதுக்கு தயாராகினாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஹுதைபியா இந்த சம்பவம் இருக்குதே, இதில் முஸ்லீம்கள் உம்ராவுக்கு வந்த நேரத்தில் அவங்கள மக்கா உள்ளுக்கு விடுவது தங்களுக்கு அரபு நாட்டில் ஒரு அவப்பெயரை கொண்டு வந்து சேர்க்கும். நாங்கள் முஸ்லீம்களுக்கு பயந்துட்டோம் அப்படின்ட்டு முஷ்ரிக்குகளை பற்றி பலரும் பேசுவாங்கன்ற ஒரு அச்சம்தான் அந்த மக்கத்து முஷ்ரிக்குகளை முஸ்லீம்களை தடுக்க வச்சுச்சு. அந்த பயத்துக்கு தான் அவங்க தடுத்தாங்க. அந்த பயம் அப்படியே கொஞ்சம் கெரமாகி ரசூலுல்லாஹ் எல்லையில் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க என்று கேள்விப்படுறதோட, அது நபி தயாராகினது வேறொரு காரணத்துக்கு, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க, அப்போ கொல்லப்படலைன்னு தெளிவாகிட்டு, ஆனாலும் இந்த செய்தி யுத்தத்துக்கு தயாராகிறாங்கன்னு கேள்விப்படுறதோட ஏற்கனவே ஒரு பயத்தோடத்தான் தைரியம் காட்டி கொண்டிருந்த அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் சமாதானத்துக்கு தயாராகினாங்க. ஒவ்வொருவராக மாறி மாறி தூதுவர்கள் வந்தாங்க. கடைசியாக சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லி ஒரு முஷ்ரிக்கு மக்கா தரப்பால் அந்த பேச்சுவார்த்தைக்குன்னு வந்தான். ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுக்கு அவனெல்லாம் தெரியும், எல்லாம் மக்கா ஊருக்காரர், சொந்த ஊருக்காரர். அப்போ சுஹைலை கண்டதோடே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எங்களோட விஷயம் லேசாக போகுது, சுஹைல் வாராரு, சஹுல லக்குமுல் அம்ரு, உங்களுக்கு விஷயம் லேசாக போகுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி வந்த சுஹைல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது சமாதானமான உடன்படிக்கை ஒன்று செஞ்சு கொள்வோம் அப்படிங்கிற கருத்தை சொல்ல ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க.
காரணம், அடிப்படையில் இஸ்லாம் சமாதானத்தை விரும்பும் மார்க்கம். அடிப்படையில் இஸ்லாம் யுத்தத்தை விரும்பும் மார்க்கம் ஒன்று அல்ல. ஆனாலும் சத்தியத்தை பாதுகாக்க, அதை பரப்புவதற்கு, அதற்கு ஆபத்துகள் வரும்பொழுது அதை காத்துக்கொள்ள இந்த பலம் ஒன்று தேவைப்படுது, யுத்தம் ஒன்று தேவைப்படுது சில கட்டங்களில். அதற்காகத்தான் இஸ்லாம் யுத்தம் செஞ்சிச்சு. இல்லாட்டி யுத்தத்தால் சாதிக்க முடியாததை நிச்சயமாகவே சமாதானத்தால் சாதிக்கலாம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. யுத்தத்தினால் சாதிக்க முடியாத பல விஷயங்களை சமாதானத்தால் சாதிக்கலாம் என்கிறது தான் உண்மை. உண்மையிலே கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த ஹுதைபியா உடன்படிக்கை இருக்குதே, பொதுவாக இந்த யுத்தத்தில் தான் வெற்றி தோல்வின்றெல்லாம் சொல்லுவாங்க, இதனால் வெற்றி அல்லது இதில் தோல்வி அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அல்லாஹ் வெற்றி என்றே சொல்லுகிறான். ஏன்னா அந்த உடன்படிக்கை மூலமாக முஸ்லீம்களுக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பம் அல்லது இஸ்லாமத்தில் வளர்ச்சி, அதற்கான வாய்ப்பு நிறைய வந்துச்சு. எனவே சமாதானத்தால் நிறைய சாதிக்கலாம். அடிப்படையில் சமாதானம் தான் வேண்டப்படுவது, இலக்கு அதுதான் தேடுவது. ஆனால் அந்த பாதையில் பலம் ஒன்று தேவைப்படும். அடிப்படையில் சமாதானம் தான் நல்லது, யுத்தம் நல்லது அல்ல என்கிறது அடிப்படை பொதுவாக. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அந்த ஒரு சத்தியம் எதிர்க்கப்படும் சூழலில் அதன் எதிரிகள் அதை அழிச்சே தீருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கும் எதிரிகள் சமாதானத்துக்கு அவங்க பணிஞ்சு வரணும் என்றிருந்தால், அவர்கள் பலமாக இருக்கும் நிலைமையில் அவங்க பணிஞ்சு வரணும் என்றிருந்தால் எங்களோட பலத்தை அவங்களுக்கு காட்டணும். அப்போ தான் அவங்க சமாதானத்துக்கு வருவாங்க. சமாதானம் தான் நல்லது, யுத்தத்தை விடாது நல்லதுன்றெல்லாம் எவ்வளோ சொன்னாலும், அது உண்மையாக இருந்தாலும், அந்த சமாதானம் என்பது சும்மா ஒரு இழிவான நிலைமையிலிருந்து செய்ய முடியாது. சமாதானம் செய்வது நல்லது என்றிருந்தாலும் கூட அந்த சமாதானம் என்பது ஏதோ அச்சத்தில், ஒரு பயத்தில் அவங்கெல்லாம் குட்டி குட்டி எங்களை குனிய வைக்கிற மாதிரி ஒரு இழிவான நிலைமையில் சமாதானத்துக்கு போவது நல்லா இல்லை. அந்த சமாதானம் என்பது இழிவு. நாங்கள் பலகீனமான நிலைமையில் இருந்து கொண்டு சமாதானத்துக்கு போகிறது இல்லை. நல்லா ஹுதைபியா அவங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தால் விளங்கும். இந்த பெரிய பலமான அகங்காரத்தனமான அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் இந்த சமாதானத்துக்கு வந்ததுக்கு காரணமே முஸ்லீம்களின் பலத்தை கண்டுதான், முஸ்லீம்களுடைய வலுவான பலத்தை கண்டுதான் அவங்க இறங்கி வந்தாங்க. ரைட், சமாதானம் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ பலம் என்பது தேவைப்படும் தான், அதை வைத்துக்கொண்டு சமாதானத்தை பேசலாம். அதுதான் நடந்துச்சு. இல்லாட்டி இஸ்லாத்தை இல்லாமலாக்குவதென்றே ஒரு உறுதியுடன் அந்த முனைப்புடனே இருந்தவங்க தான் மக்கத்து முஷ்ரிக்குகள். பத்ருக்கு வந்தாங்க, தோத்தாங்க. உஹதுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வெற்றி கிடைக்கல. ஹந்தக் என்ற அந்த அகலி யுத்தத்துக்கு வந்தாங்க, தோத்து திரும்பி போனாங்க. அப்போ அடுத்தடுத்து முஸ்லீம்களை அடிக்க வந்தவங்க தோத்து திரும்பி போனாங்க. அதற்கு பின்னால் ஹுதைபியா கூட மக்காவுடைய எல்லை வரை வந்தவங்களை வரவிட மாட்டோம், அவங்களோட நாங்கள் முட்டுவோம் என்கிற மாதிரி, மோதுவோம் என்கிற மாதிரி நிலைமையில் இருந்த குறைஷிகள் ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னு கேள்விப்படுறதோடு இன்னும் பயந்துட்டாங்க. ஏற்கனவே முஸ்லீம்களின் பலம் அவங்களுக்கு விளங்கிட்டு, பத்ரில் பட்டது, உஹதுக்கு பின்னால் ஹந்தக்கில், இந்த பயத்தில் இருந்தவர்கள் இந்த பயமும் சேர்ந்து சமாதானத்துக்கு இறங்கி வந்தாங்க. எனவே சமாதானம் என்னதான் நல்லது என்றிருந்தாலும் கூட சமாதானத்துக்கு போகணும் நாங்கள் ஒரு பலமான நிலைமையில் இருந்து கொண்டு தான். பலமில்லாத பலகீனமான நிலைமையில் நாங்கள் சமாதானத்துக்கு போனால் அவங்க எங்களை இழிவுபடுத்துவதற்கும் எங்களோட உரிமைகளை எங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக தான் சமாதானத்தை பயன்படுத்துவாங்க. அதனால தான் பார்க்கலாம், சில பேர் சமாதானம் உண்டு சும்மா எந்த விதமான பலமும் இல்லாமல், எதிரியுடைய மனதில் தன்னை பற்றி எந்த அச்சமும் இல்லாத ஒரு இழி நிலையில் சமாதானம் பண்ணுபவர்கள் தொடர்ந்து இழிவுக்கே போயிட்டு கொண்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பலமான நிலைமையில் இருந்து கொண்டு தான் சமாதானம் பண்ணினாங்க. அந்த சமாதானத்துக்கு அவங்க தயாரில்லை. போர் அவர்களினால் திணிக்கப்பட்டால் அந்த போரை செய்வேன் என்ற உறுதியோடு தான் இருந்தாங்க. எதிரியுடைய வாசலில் போயிட்டு மக்கா எல்லையில் இருக்கிறாங்க, ஆயுதங்கள் இல்லை, யுத்தத்துக்கு தயாராக வரல, உம்ராவுக்கு வந்திருக்கிறோம், ஆனாலும் சஹாபாக்கள் உறுதியாகத்தான் இருந்தாங்க, தேவைப்பட்டால் யுத்தம் செய்வோம். அந்த பலத்தோட, அந்த மன உறுதியோட, தைரியத்தோட, தன்னுடைய இஸ்லாத்தின் பலத்தை காட்டிய வலுவான ஒரு பின்புலத்தோட தான் நாங்கள் வந்து சேர்ந்தாங்க. அந்த நிலைமையில தான் அவங்க உண்மையிலே சமாதானத்துக்கு இறங்கினாங்க. ரசூலுல்லாஹ் சமாதானத்தை ஒத்துக்கொண்டாங்க. சமாதானம் என்பது அடிப்படையில் நல்லது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமாதானத்தை தாங்க, அதனால் நிறைய நன்மைகள் வந்தது எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சமாதான உடன்படிக்கையில் உங்களுக்கு பார்க்கலாம்,
பலமான நிலைமையில் இருந்து கொண்டு தான் சமாதானம் செய்தார்கள். சமாதானத்துக்காக வந்த வாய்ப்பை ரசூலுல்லாஹ் சும்மா உதறி தள்ளல்ல. அடுத்த இந்த சமாதானத்துக்கான உடன்படிக்கையை செய்யும் பொழுது சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, அந்த வாய்ப்பை தவறி போகக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் கவனமாக தான் செயல்பட்டாங்க. தேவையில்லாத பிடிவாதங்களுக்கு போகல. சில பேருக்கு சமாதானம்னாலே பிடிக்காது, சில பேருக்கு சமாதானம்னாலே பிடிக்காது. இன்னும் சில பேருக்கு எல்லாத்துக்குமே சமாதானம் கொண்டே இருப்பாங்க. எனவே எந்த நேரமும் மோதல் யுத்தம் என்ற மனப்பாங்களே இருக்கிறது பிழை. அதே நேரத்தில் கண்டபடி சமாதானத்தை செய்வது கொண்டு போவதும் பிழை. ரசூலுல்லாஹ் பலமான நிலைமையில் சமாதானம் செய்தார்கள். சமாதானத்துக்கான வாய்ப்பு தவறக்கூடாது என்பதற்காக சில விஷயத்தில் விட்டு கொடுத்தாங்க. சில பேருடைய மனப்போங்க என்னன்னா, ஒன்றையுமே விட்டு கொடுக்கக்கூடாது, எந்த ஒன்றிலும் தளர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தேவையில்லாத முக்கியமில்லாத அம்சங்களை தூக்கி பிடிச்சி அதில் பிடிவாதம் பண்ணி அதை நான் விடமாட்டேனுங்கிற பிடிவாதத்தினால நல்ல வாய்ப்பான சமாதானங்கள் கை நழுவி பேத்துறது. சில நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம், ரசூலுல்லாஹ் ஒரு அழகான ஒரு சமாதானத்தை தான் செஞ்சாங்க. அதில் முக்கியமில்லாத அல்லது அடிப்படை கொள்கைக்கு நேரடியாக இல்லாத சில விஷயங்கள் விடயத்தில் அதை ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல, அது நீங்கள் இல்லைண்டாலும் பரவாயில்ல இருக்குது, அதனால் விட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு பார்க்கல இந்த சமாதானத்தில் அந்த அடுத்த விட்டு கொடுப்பது எதில் என்கிறதெல்லாம் முக்கியமானது. சில பேர் சமாதானத்துக்கு கண்டதையெல்லாம் விட்டு கொடுக்கறது, கண்டதையெல்லாம் வேண்டியதெல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க, சமாதானமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படி பண்ணலை, கண்டதையெல்லாம் விட இல்லை, சிலதை ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்தாங்க. உண்மையிலே விட்டு கொடுக்க முடியுமானவைகளை விட்டு கொடுப்பது தான் நல்லது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வதற்காக, அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக முதல்ல நாங்கள் பார்ப்போம் இந்த சமாதான உடன்படிக்கை உடைய நிபந்தனைகள். ஹுதைபியா உடன்படிக்கை நிறைய பேர் படித்தது தான். ஹுதைபியா உடன்படிக்கையில் 4 பிரதானமான நிபந்தனைகளுக்குத்தான் உடன்பட்டார்கள். ஒன்று, இந்த வருடம் இப்போ வந்திருக்கிற முஸ்லீம்கள் உம்ராவு செய்யக்கூடாது, திரும்பி பெயரணும். அடுத்த வருடம் அவங்க மக்காவுக்கு வரலாம், வந்து 3 நாள் மக்காவில் தங்கி அவர்கள் நிம்மதியாக உம்ரா செய்யலாம். மக்கத்து முஷ்ரிக்குகள் அவர்களுக்கு எந்த இடையூறோ எந்த தொந்தரவோ செய்ய மாட்டார்கள். இதுதான் முதலாவது நிபந்தனை. ரசூலுல்லாஹ் உடன்படிக்கையை தொடங்கும் பொழுதே, பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுதே, உடன்படிக்கைக்கான நிபந்தனை எழுதும் பொழுதே தொடங்கினாங்க. எப்படின்னா, இந்த முறை நாங்கள் உம்ரா செஞ்சுட்டு போகிறது அப்படித்தான் தொடங்கினாங்க ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தில் வந்த உம்ராவை செஞ்சுட்டு போயிட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு அவங்க உடல்ல சுஹைல் சொன்னான், அப்படி முடியாது, நீங்கள் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து எங்களை நீங்கள் பயங்காட்டி நாங்கள் பயந்தவங்களுக்கு இடம் கொடுத்தோன்னு ஊரில் பேசுவாங்க, அப்படி பேசுறது எங்களுக்கு நல்லா இல்லை, எனவே இந்த முறை உம்ரா செய்யலாது, நீங்கள் திரும்பி போயிடணும் அப்படின்னா. ஹுதைபியா ஒரு நல்லா யோசிச்சு பார்த்தா, அந்த உம்ரா செய்தாலும் வெத்தி முஸ்லீம்களுக்கு, திரும்பி போனாலும் வெத்தி முஸ்லீம்களுக்கு தான். உம்ரா நல்லா பார்க்கலாம், அவங்களோட ரசூலுல்லாஹ் அதைத்தான் கவனமாக பார்த்தாங்க. உம்ரா செஞ்சாலும் அது எங்களுக்கு வெத்தி தான். ஏன்னா எல்லாரும் பேசுவாங்க எப்படின்னா, முஸ்லீம்கள் பலமாவிட்டாங்க, முஸ்லீம்கள் இவ்வளவு தன்னை எதிரியின் கைவசம் இருக்கிற அவங்களோட நிர்வாகத்தில் இருக்கும் காபாவுக்கு தைரியமாக போய் உம்ரா செஞ்சுட்டு வந்துட்டாங்க, அவங்க இடம் கொடுத்துட்டாங்க பயந்து. முஸ்லீம்கள் பலமாவிட்டாங்க, தைரியமாவிட்டாங்க, அவங்க பயந்துட்டாங்க என்பதும் முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல பேர் தான். அதுவும் முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல பேர் தான். அதைத்தான் அவங்க பயந்தாங்க, அவங்க பயந்தேன்ற ஒரு செய்தி வந்துருமேன்னு சொல்லி. சரி, உம்ரா செய்யாமல் திரும்பி போனாலும் அதுவும் எங்களுக்கு தான் சாதகம். ஒரு உம்ரா செய்ய கிடைக்கலையே என்பதை தவிர மற்றபடி அரபு நாட்டில் ஒரு பொதுவான ஒரு பேச்சு வரும். பாருங்களேன், இந்த மக்கத்து முஷ்ரிக்குகளை உம்ராவுக்குண்டு வந்த நல்லவங்களை விடாமல் தடுத்து திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, தொலை வந்த மனுஷரை பள்ளியில் தொலைவானாம்னு திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி என்பது திரும்பி போனவங்களுக்கு தான் சாதகம். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, ரெண்டுமே எனக்கு ப்ளஸ் தான், ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவ் தான், ரெண்டுமே எனக்கு சாதகமான விளைவை தான் கொண்டு போகுது. பரவலாக மக்கத்து முஷ்ரிக்குகள் ஒரு பிரச்சாரம் ஒன்று செஞ்சுருந்தாங்க, முஸ்லீம்கள் புனிதங்களை கண்ணியப்படுத்துவது கிடையாதுன்ற மாதிரி. அதுக்கு பல காரணங்களை சொன்னாங்க, அப்பட்டமான பொய்களை எப்படி பிரச்சாரம் பண்ணினாங்க. அப்போ முஸ்லீம்கள் உம்ராவுக்குண்டே வந்து திருப்பி அனுப்பப்படும் பொழுது இது முஸ்லீம்களுக்கு தான் நல்ல பேரை கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் ரெண்டையும் தனக்கு சாதகம்னு தான் விளங்கெடுத்தாங்க. இப்போ முதலாவதே ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, எப்படியாவது வந்த இடத்தில் இந்த சமாதான உடன்படிக்கை மூலமாகவே நாங்கள் உம்ராவை செஞ்சுருவோம். அப்போ தொடங்கினாங்க ரசூலுல்லாஹ், இந்த வருடம் நாங்கள் உம்ராவை செய்துவிட்டு. சுஹைல் சொன்னா இயலாது, அது முடியாது, நீங்கள் கட்டாயம் திரும்பி போகணும், விடமாட்டோம், எங்களுக்கு மக்கள் அப்படி பேசக்கூடாது
நீங்கள் வார வருஷம் வரலாம், வார வருஷம் வந்து நீங்கள் 3 நாள் இருந்து உம்ரா செய்யலாம். ரசூலுல்லாஹ் உடன்பட்டார்கள். இந்த முறை போவது என்பது கொஞ்சம் கசப்பானது தான், கொஞ்சம் மனசுக்கு கவலையானது தான். ஆனால் அடுத்த முறை வர சொல்லி இருக்கிறாங்க. இந்த உதைபியா உடன்படிக்கை ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். ஒரு அவசரத்தனமாக பார்ப்பவர்களுக்கு இதில் எங்களுக்கு ஒரு இழிவு இருப்பதாக, எங்களுக்கு கூடுதலான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நினைப்பாங்க. ஆனால் ரசூல்லா தூர நோக்கில் தான் பார்த்தார்கள். ஒரு தலைவரின் பார்வை இருந்துச்சு ரசூல்லாட்ட, தூர நோக்குள்ள ஒரு தலைவரின் பார்வை இருந்துச்சு. மேலோட்டமாகவும் அவசரமாகவும் பார்த்தால் இது எங்களுக்கு ஏதோ அவமானமாக, நாங்கள் என்னமோ எங்களை பயமுறுத்தப்பட்டு நாங்கள் பயந்ததாக, எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகத்தான் கருதப்படும். ஆனாலும் நல்லா யோசிச்சா இதில் வெற்றி தான். ரசூல்லா யோசிச்சாங்க, திரும்பி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சாங்க ரசூல்லா. அடுத்த வருஷம் இவங்களே வர சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க பயந்துட்டாங்க. எங்களை வரமாட்டோம், இனி வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு மக்கத்து மண்ணை மிதிக்க முடியாது, நாங்கள் உயிருள்ள வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்னலாம் அவங்க பேசலை. முந்தி கிட்டத்தட்ட அப்படி பேசினவங்க தான், அந்த மாதிரி இருந்தவங்க தான். இப்போ அவர்களாகவே சொல்லுகிறார்கள், இந்த வருஷம் பெயிருங்க எங்களோட ஒரு இமேஜை பாதுகாத்துக்கொள்ள வார வருஷம் நீங்களே வாங்க, 3 நாள் தங்கி இருங்க, உம்ரா பண்ணுங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் நாங்கள் செய்ய மாட்டோம்ன்றாங்க. அப்போ அர்த்தம் அவங்க பயந்துட்டாங்க. இதுவரைக்கும் எங்களோட ஆரம்பித்து அடித்தது தாக்கியது அவர்கள் தான். அவர்களே அடிப்படையில் சமாதானத்துக்கு வருவதே ஒரு பெரிய வெற்றி. எங்களோட ஒரு மேசையில் உட்கார்ந்து சமாதானத்தை பேசுவோமே, வாங்களேன்னு கூப்பிடுறேன்ற அர்த்தம், அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. பயந்துட்டாங்க. இதுவரைக்கும் எங்களை தாக்கி கொண்டிருந்தவங்க இப்போ பயந்துட்டாங்க. பயந்ததனால் எங்களை ஒரு தரப்பாக மதித்து எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வராங்க. இதுவரைக்கும் அவங்க எங்களை மதிக்கல, அப்படி ஒரு பேச்சுக்கு கூட எங்களை கூப்பிடுவதற்கு மதிப்பு இல்லாமல் தான் வச்சாங்க. இப்போ அவர்களே எங்களை கூப்பிடுகிறார்கள் என்றிருந்தால் பயந்துட்டாங்க. எங்களை தாக்கும் நிலைமையிலிருந்து அவர்களை காக்கும் நிலைமைன்னு சொல்லுவோமே, அந்த நிலைமைக்கு போகிறாங்க. எங்களை அடிக்கிறோன்ற நிலைமையில் இருந்தவங்க அவங்கள காப்பாற்றி கொள்ள பார்க்குறாங்க. இப்போ இனிமேல் அடுத்த வருஷம் அவர்களே வள சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, சரி இது எனக்கு வெற்றி, நீங்கள் வாழ்நாள் முழுக்க வரவானான்னு சொல்லியிருந்தா தான் அவங்க வெற்றி. ரசூலுல்லாஹ் அதை பாரம்படுத்தாங்க. 2வது நிபந்தனை பேசி முடிக்கப்படுது. அதாவது இதுக்கு பின்னாலே இந்த உடன்படிக்கையுடன் இதில் நிபந்தனைகளிலே ஒன்று என்னென்றால், அரபு நாட்டில் குறிப்பாக மக்கா பகுதியிலும் தான் யார் யாரெல்லாம் முஹம்மதுடன் முஸ்லீம்களுடன் சேர்ந்து கொள்ள விருப்பமோ சேர்ந்து கொள்ளலாம். யார் யாரெல்லாம் மக்கத்து முஷ்ரிக்குகளாகிய அந்த குறைஷிகளுடன் சேர்ந்து கொள்ள விருப்பமோ அவங்க சேர்ந்து கொள்ளலாம். யார் முஹம்மதுக்கு ஆதரவோ அவர்கள் பகிரங்கமாக ஆதரவு கொடுக்கலாம். நான் முஹம்மதின் பக்கம் ஆதரவு என்று சொல்லி பகிரங்கமாக சொல்லிக்கொள்ளலாம், சேர்ந்து கொள்ளலாம். யாரெல்லாம் மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு நான் ஆதரவு, நான் அவங்களோட தான் சப்போர்ட்டு, அவங்களோட தான் இணைந்து கொள்கிறேன்டா இணைந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் அதையும் பாரம்படுத்தாங்க. ஏன் பாரம்படுத்தாங்கண்டா, குறைஷிகளுடன் இணைந்து கொள்பவர்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதை விட முக்கியமானது என்ன தெரியுமா, எங்களோட சேர்ந்து கொள்ள விருப்பமானவங்க சேர்ந்து கொள்ளலாம், அதுக்கு அவங்க இணங்குறாங்க. இதுவரைக்கும் மக்கா ஏரியாவில் குறைஷிகளுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஒருத்தருக்கு பேச இயலாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இயலாத ஒருத்தனுக்கு அவனை சும்மா விட மாட்டாங்க. அவனை அடித்து உதச்சி அவனை கொமைச்சி அவனுக்கு எல்லா துன்பங்களையும் செய்வாங்க. யாரையும் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவோ, நான் முஹம்மதின் கட்சி என்ற மாதிரி அவருக்கு ஆதரவு ஒன்று சொல்லவோ விட மாட்டாங்க. யாராவது அப்படி சொன்னால் அவங்கள வைக்க மாட்டாங்க. இந்த ஊரில் இருக்க விட மாட்டோம், அவங்கள இருக்க விட மாட்டோம்லாம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் அவங்களே சொல்கிறாங்க, இப்போ யார் உங்களோட பக்கம் சேர புரியுமோ சேர்ந்துருட்டு, அவங்களுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, எனக்கு இது வெற்றி. இதுவரைக்கும் என்னோட சேர்றதுக்கு நிறைய பேர் பயந்து கொண்டிருந்தது இவங்களோட அடக்குமுறை. அந்த அடக்குமுறையை தளர்த்துறாங்க, பயந்துட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்க உங்களோட சேர்றவங்க சேர்ந்துக்கிறலாம். ரசூலுல்லாஹ் அந்த நிபந்தனையை பாரம்படுத்தாங்க, இணங்கினாங்க ரசூலுல்லாஹ் அதுக்கு. இந்த நிபந்தனையில் அவங்க பேசின பேச்சில் உண்டேனாண்டா, பேச்சு கொண்ட பிரகாரம் நிபந்தனையில் யாரெல்லாம் முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொள்ள விருப்பமோ அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம். யாரெல்லாம் எம்முடன் சேர்ந்து கொள்ள, அதாவது மக்கத்து முஷ்ரிக்குகளுடன் சேர்ந்து கொள்ள விருப்பமோ அவர்களுடன் இணைந்து கொள்ளலாம். அந்த இதில் இன்னொன்று போட்டுக்கொண்டாங்க அப்படின்னா, அதுதான் இந்த ஒப்பந்தம் அவர்களினாலே மீறப்பட்டு மக்கா வெற்றிக்கு உதவின பகுதி அங்கே தான் இருக்குது. அவங்க அதில் போட்டுக்கொண்டாங்க. அப்படி தெரியுமா, இது ஒரு சமாதான உடன்படிக்கை. எனவே உதாரணத்துக்கு உடன்படிக்கை முடிந்ததன் பின்னால் மக்கத்து முஷ்ரிக்குகள் முஸ்லிம்களை நேரடியாக தாக்கினால் உடன்படிக்கையை முறித்ததாகத்தான் அர்த்தம். அதுக்கப்புறம் முறிச்சேன்னு சொல்ல தேவையில்லை. முஸ்லிம்கள் அவர்களை தாக்கினால் உடன்படிக்கை காலத்தில் உடன்படிக்கை முறிக்கப்பட்டதுன்னு தான் அர்த்தம், எங்களால் முறிக்கப்பட்டதுன்னு தான் அர்த்தம். அவங்க அந்த நிபந்தனையில் எப்படி போட்டுக்கொண்டாங்கன்றால், முஸ்லிம்களுடன் இணைபவர்களுக்கு, முஸ்லிம்களோட சேர்ந்தவங்களுக்கு
அந்த மக்கத்து தரப்பால் ஏதாவது நடந்தால் முஸ்லீம்களுக்கு அடித்ததாகத்தான் அர்த்தம். முஸ்லீம்களோட ஒரு கபீலா சேர்ந்துட்டு நீங்கள் ஒரு கோத்துறோம், நாங்கள் இண்டையோட முஸ்லீம்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு தாக்க தேவையில்லை. இப்போ முஷ்ரிக்குகள் அந்த முஸ்லீம்களுடைய சேர்ந்தவர்களுக்கு தாக்கினாலும் முஸ்லீம்களை தாக்கியதாகத்தான் அர்த்தம். அதே மாதிரி முஸ்லீம்களாக இருந்தாலும் மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு தாக்கினா தான் ஒப்பந்தம் முறியுண்டில்லை. அவர்களுடன் இணைந்ததாக அறிவித்த அவர்களுக்கு ஆதரவு கொண்டு சொன்னவங்களை தாக்கினாலும் ஒப்பந்தத்தை முறித்ததாகத்தான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் அதுக்கு இணங்கினாங்க. இந்த ஒப்பந்தத்தில் இந்த துண்டில் தான் மக்கத்து முஷ்ரிக்குகள் மீறினாங்க. அந்த துண்டை தான் அவங்க முறிச்சாங்க. இந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனையை மீறியதன் காரணமாக அந்த ஒப்பந்தம் முறிக்கப்பட்டதாகவே முடிவாகிட்டு. அப்படி மீறுவது என்பதே ஒப்பந்தத்தை முறிப்பது. ரசூலுல்லாஹ் இந்த நிபந்தனைக்கு இணங்கினாங்க. இன்னும் ஒரு நிபந்தனையும் அவங்க போட்டாங்க, 10 வருஷத்துக்கு எங்களோட 2 தரப்பாரும் நாங்கள் இருவரும் யுத்தங்களில் ஈடுபடுவது கிடையாது. இதுதான் நேரடியாகவே யுத்தமற்ற சமாதான காலம் என்கிற அந்த நிபந்தனை வந்தது. 10 வருஷ காலத்துக்கு நாங்கள் யுத்தங்களில் ஈடுபடுவது இல்லை, நாங்களும் உங்களுக்கு அடிக்க மாட்டோம், நீங்களே எங்களை தாக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதுக்கு இணங்கினாங்க. 10 வருஷம்ங்கிறது ஒரு பெரிய அவகாசம். இவ்வளவு நாளாக பார்த்திருந்த ஒரு எங்களுக்கு நிம்மதியான ஒரு காலம். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இது மிச்சம் நல்ல வாய்ப்புண்டு எனக்கு கொண்டு வந்து தரப்போகுது. இவ்வளவு நாளாக இவங்களோட முற்றுறதோ, இவங்க எப்போ வருவாங்க, இவங்க படிப்பாங்க, இவங்களோட தில்லு முள்ளுகள், இவங்களோட எங்களுக்கு எதிரான சதி நடவடிக்கைகள், யுத்த படையெடுப்புகள், இதை பற்றியே தான் நாங்கள் கவனமாக இருந்துக்கிட்டே இருந்தோம். வேறு வேலை செய்கிறதுக்கு கிடைக்கலன்னு மாதிரி கிட்டத்தட்ட. ஏன்னா அன்றைய அரேபியாவில் அந்த கட்டத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் யகூதிகள், அடுத்தது கத்தஃபான் என்கிற பெரிய கோத்திரம், அவங்க களத்தில் நேரடியாக இறங்கியிருக்கல் அது வரைக்கும். அடுத்தது குறைஷிகள். யகூதிகள் கூட அடக்கப்பட்டுட்டாங்க கிட்டத்தட்ட. ஹைபரில் மாத்திரம்தான் கொஞ்சம் இது பண்ணி தடமாறி கொண்டிருந்தார்கள். கத்தஃபான் அது வரைக்கும் களத்துக்கு வந்திருக்கல. குறைஷிகள் தான் ஆரம்பத்திலிருந்தே மக்கத்து முஷ்ரிக்குகள் தான் எதிரிகளாக இருந்து தொந்தரவு படவாறது, தாக்குறது, அதுக்கப்புறம் அப்படி பண்ணுறது இப்படி. இப்போ ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இவர்களுடன் சமாதான உடன்படிக்கை என்பது யுத்தமற்ற 10 வருட காலம் கிடைப்பது என்பது பெரிய சாதகம். எனவே இதுக்கு பிறகு மைண்ட் ஃப்ரீயாக யோசனை, அந்த யுத்தத்தெல்லாம் மனசில் இருந்து எடுத்து போட்டு இவங்களோட தாக்குறதெல்லாம் வச்சு போட்டு எங்களுக்கு தவாவில் வேலை பண்ணலாம். ரசூலுல்லாஹ் அதை பாரம்படுத்தாங்க. 4வது நிபந்தனை என்னென்றால், அந்த நிபந்தனை வெளிப்படையில் முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் தாங்கிக் கொள்ள கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிபந்தனையாக தான் இருந்துச்சு. அவங்க அப்படித்தான் சொன்னாங்க. 4வது நிபந்தனை அவங்க சொன்னாங்க, எங்கட மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்துக்கு வந்து அவருடைய பொறுப்பாளியின் உத்தரவு இல்லாமல் உங்களுக்கிட்ட வந்தால், மதீனத்துக்கு வந்தால், முஸ்லீம்கள்கிட்ட வந்தால் அவரை திருப்பி அனுப்பிடணும் எங்கள்கிட்ட. அவரை நீங்கள் பாரம் எடுக்கக்கூடாது. எங்களோட மக்காவிலிருந்து யாராவது சத்தியத்தை ஏற்றி முஸ்லாத்துக்கு வந்து உங்கள்கிட்ட வந்தால் அவரை திருப்பி தந்துடணும், அனுமதி இல்லாமல், பொறுப்பாளியின் அனுமதி இல்லாமல். அதுவும் ஆம்புல, ஆண் என்ற வசனம் தான் அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டுச்சு. நான் சொல்கிறேன், பிறகு வந்தால் திருப்பி தந்துடணும். ஆனால் உங்களோட மதீனாவிலிருந்து யாராவது எங்கட மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திருப்பி தர மாட்டோம் அப்படின்னு நிபந்தனையை அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த நிபந்தனையை சொல்லிக்கிட்டு போகல, பேச்சுவார்த்தை நடக்குது, முஸ்லீம்கள் கூடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நிபந்தனை சொல்லப்படுது, எங்கள் ஊர்லேருந்து யாராவது வந்தால் நீங்கள் திருப்பி தந்துடணும், உங்களோட ஊர்லேருந்து எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் திருப்பி தர மாட்டோம் அப்படின்னு. அப்போவே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாரை சொல்ல இதுக்கு இணங்கவா போகிறீங்க, இதுக்கு நீங்கள் புரியப்படவா போகிறீங்க, இதை எப்படி எழுதுற? எங்கட முஸ்லீம் ஒருத்தர் கொள்கையை ஏற்று அவங்களோட தொல்லை பொறுக்கலாமல் எப்படியாவது தப்பணும்னு எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துடணும், அவங்க அடிக்கட்டும் உதைக்கட்டும்னு நாங்கள் கொடுத்துடணும். அவங்கக்கிட்ட எங்கட ஒருத்தர் போனால் அவங்க தரமாட்டாங்க. இது ஒரு நியாயம், வெளிப்படையில் பார்த்தாலும் இது ஒரு நியாயம் இல்லாதது. அவங்களோட தரப்புக்கு ஒரு நியாயம், எங்கட தரப்புக்கு ஒரு நியாயம். இது எப்படி ரசூலுல்லாஹ் இணங்க போகிறீங்க, இதுக்கு எப்படி எழுத போகிறீங்கட கூட ரசூலுல்லாஹ் அங்கனைக்குத்தான் ஒரு தூர நோக்குள்ள ஒரு சிறந்த தலைவரோட ஒரு இது இருக்குதே, அதுதான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கள்கிட்ட இருந்து போனவன் அல்லாஹ் தூரமாக்கியே போட்டுறட்டு, எங்களை வானாமண்டு போனவன் போயிட்டுறட்டு, அங்கிருந்து எங்களிடம் வருபவனை திருப்பி கேட்குறாங்க தானே, நாங்கள் கொடுப்போம். அவர் அல்லாவுக்காக பொறுக்கட்டு, அல்லாஹ் அவருக்கு ஒரு வழியை வைப்பான். ஏன்னா இன்னும் மிச்ச நாள் இது போகிற மாதிரி விளங்கல்ல. இவ்வளோ நாளாக தாக்கிக்கிட்டு இருந்தவங்க இப்போ சமாதானத்துக்கு வந்திருக்கிறாங்க, பயந்துட்டாங்க. எனவே இதுக்கு பின்னால் இவங்களோட ஆதிக்கம் குறைஞ்சிரும். முஸ்லீம்கள் அவங்க வச்சு கொடுமைப்படுத்துறதெல்லாம் மிச்ச நாள் நீடிக்காது. ரசூலுல்லாஹ் விளங்கெடுத்தாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விடிவை கொடுப்பான். ரசூலுல்லாஹ் அதனால் அந்த நிபந்தனையை ஒத்துக்கொண்டாங்க. அந்த நிபந்தனை தான் முஸ்லீம்கள், அந்த கூட இருந்த முஸ்லீம்கள் என்றைக்குமே அந்த எல்லாத்தையுமே சரியாக விளங்கிட மாட்டாங்க. சில பேருக்கு அந்த தூர நோக்கில் உள்ள நன்மைகள், அதில் உள்ள நலவுகள் தூர பார்வை இல்லை, அவசரமாக தான் எல்லாம் பேசுவாங்க.
இது கூடாது, இது முடியாது, இது இது அவமானம், அப்படி பேசுவாங்க. அன்றைக்கு சஹாபாக்கள்லையும் கிட்டத்தட்ட பல பேர் அப்படித்தான் இருந்தாங்க. அவசரமாக பார்த்தா இது உண்மையிலே கவலையான உண்டு தான். அப்போ அந்த நிபந்தனை கேட்குறதுக்கே கவலை. ரசூல்லா பார்த்தாங்க எப்படின்றால், என்னோட இருந்து என்னோட கொள்கையிலிருந்து என்னைய வானாமுண்டு அங்கே போனால் அவனை நான் திருப்பி எடுக்கிறதுல பிரோஷனமே இல்லை. எங்களோட உண்டா இருந்து எங்களை வானாமண்டு எங்கள்ட எதிரிக்கிட்ட போனவனை நான் திருப்பி எடுக்க தேவையில்லை. ஏன்னா அவனை திருப்பி எடுத்தால் மறுவாளும் தலைவலி. இங்கே இருக்கிற என்ன 4 பேர்த்த நாசமாக்கி அவன் மறுவா கூட்டிக்கிட்டு போயிடுவான். எனவே அவன் எங்களோட இருப்பது தொல்லை. அவனை நீங்கள் வச்சுக்கிறீங்களா? தரமாட்டேன்னு தானே சொல்கிறீங்க. ஒரு விதத்தில் நல்லோம், வச்சுக்கிறங்க. எங்களை வானாமண்டு வந்தவனை மறுவா நாங்கள் எடுக்கிறதுல வேலை இல்லை. உங்கள்கிட்ட இருந்து எங்கள்கிட்ட வந்தவரை நாங்கள் தரலாம். நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் தருவோம். ஏன் தெரியுமா? இவ்வளவு நாளாக கூட நீங்கள் செஞ்ச கொடுமைகளை பொறுத்து இருந்து அவங்க கொள்கையை உடல்ல. எனவே நாங்கள் திருப்பி தந்தோன்னு சொல்லி அவங்க மறுவா நீங்கள் ஏதோ துன்பப்படுத்தினேன்னு கூட மாட்டாங்க. அவங்க இதுவரைக்குமே நீங்கள் கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எனவே ரசூல்லா பார்த்தாங்க, ஈமான் உறுதியாக பதிஞ்சிட்டா அவன் எங்கே இருந்தாலும் என்ன உதப்பட்டாலும் அடிபட்டாலும் அவன் மாற மாட்டான். ரசூல்லா இந்த நிபந்தனைக்கு உடன்பட்டான். இந்த நிபந்தனை எழுதப்படும் பொழுதே கடும் சென்சிட்டிவான அந்த அந்த சரி உணர்ச்சி பூர்வமான ஒரு சம்பவம் ஒன்றே நடந்துச்சு. எழுதப்படுறதுக்கு ரெடி ஆகுது. இந்த நிபந்தனையை பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த சுஹைல் இப்னு அம்ரு தானே மக்கத்து முஷ்ரிக்குகள் தரப்பில் இந்த ஒப்பந்தத்துக்கு கைச்சாத்திட பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிற முக்கியமானால் சுஹைல் இப்னு அம்ரு தான். அவன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நிபந்தனையாக போகுது. இந்த நிபந்தனை பேசப்படுது. ஆனால் இன்னும் எழுதப்பட்டு உதைபியா சைன் பண்ணப்படலை. பேசப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதே மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கொடுமைப்படுத்தப்பட்டு கால்களில் சங்கிலி போடப்பட்டு கட்டி வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட ஒத்தர் பிச்சுக்கிட்டு வாரார். இப்போ அவருக்கு மக்காவில் கேள்விப்படுது, ரசூல்லா முஸ்லீம்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்களாம், மக்கா எல்லையில் இருக்கிறாங்களாம் ஹுதைபியாவில்னு கேள்விப்படுது. அவரை மூமின் என்பதற்காக அவரை வச்சு சங்கிலியால் கட்டி அடித்து எல்லாம் கொடுமைப்படுத்தி அடைச்சி வச்சிருக்கிறாங்க. எப்படியோ பிச்சுக்கிட்டு வந்துட்டார். கிட்ட வந்திருக்கிறாங்க. எப்படியாவது அவங்கள்ட்ட பெயருவோண்டு வாராரு. அபூ ஜந்தல்னு ஓடி வாரார். அவர் காலில் அந்த சங்கிலிகளை இழுத்துக்கிட்டு ஓடி வாராரு. இந்த அபூ ஜந்தல் யாரும் அல்ல, முஷ்ரிக்குகளுடைய தரப்பில் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிற அதே சுஹைல்ட மகன் தான். அந்த சுஹைல்ட மகன் தான் அபூ ஜந்தல். அப்போ சுஹைல்ட மகன் அபூ ஜந்தல் பிச்சுக்கிட்டு வாராரு. அவர் கேள்விப்பட்டு ஓடி வாராரு. எப்படியாவது முஸ்லீம்களோட சேர்ந்து பெயருவோம், கொடுமை தாங்க இயலாது. அப்போ அவர் வாரதை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. அவர் வாராரு. அவர் யாரை சொல்லுதா, என்னை கூட்டிக்கிட்டு போயிருங்க, எனக்கு சரியான கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுஹைல் கேட்டான். அந்த சுஹைல் அப்பா ரசூல்லா கிட்ட கேட்டான், இதுதான் முதலாவது வழக்கு, எங்களோட ஒப்பந்தப்படிக்கு இது முதலாவது கேஸ் வந்திருக்குது. எங்களோட உத்தரவு வந்தால் நீங்கள் திருப்பி தரணும், உங்களோட உத்தரவு வந்தால் நாங்கள் திருப்பி தர மாட்டோம். இதுதான் நிபந்தனை பேசப்படுது. எனவே எங்களோட உத்தரவு வந்திருக்கிறாரு, அது வேண்டுமாயே, நான் விருப்பம் இல்லை, திருப்பி தந்துடுங்க அப்படின்னு. அப்போ ரசூல்லா திருப்பி கேட்டாங்க, நியாயத்தை தான் கேட்டாங்க. அப்படின்னா சுஹைல், நாங்கள் இன்னும் பேச்சு தான் நடக்குதே தவிர இன்னும் ஒப்பந்தம் முடிவாகலை. எனவே நாங்கள் இந்த நிபந்தனைக்கு நாங்கள் பேசி கீசி இணக்கத்துக்கு வருகிறோமே தவிர ஒப்பந்தம் தீர்க்கமாக முடிவாகலை, இன்னும் சைன் வைக்கல. எனவே எனக்கு இந்த அபூ ஜந்தலை விட்டுத்தாண்டாங்க, இவரை எனக்கு விட்டுத்தாண்டாங்க. சுஹைல் சொன்னால் விடமாட்டேன். இப்போ ரசூல்லா இப்படி கேட்கக்குள்ள சுஹைல் அடுத்த போடொண்டு போட்டான். எப்படி தெரியுமா? அப்படின்டா இந்த ஒப்பந்தமே வானா, அப்படி என்றிருந்தால் இந்த சமாதான ஒப்பந்தமே தேவையில்ல, வானாமண்டான். இப்போ தான் ரசூல்லா பார்த்தாங்க, ஒரு அபூ ஜந்தலா, அந்த ஒரு அபூ ஜந்தலுக்காக இந்த பெரிய வாய்ப்பான இந்த சமாதான உடன்படிக்கையை கைவிடுவதா, அல்லது சமூகத்தையும் தவாவுடைய நன்மையையும் கருத்தில் கொண்டு அந்த அபூ ஜந்தலை விட்டு விடுவதா? அப்போ ஒரு தனி மனிதரா அல்லது சமூகமா? அங்கே பெரிய ஒரு கேள்வி தானே. அப்போ ரசூல்லா முடிவெடுத்தாங்க, அபூ ஜந்தலை விட்டு கொடுப்பது, விட்டுருவோம், செய்ய வழியில். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, போயிட்டுரு, அவங்களோட எடுத்துக்கிட்டு போக ரசூல்லா விட்டுட்டாங்க. அபூ ஜந்தல் அழுது போகிறாரு. பின்னுக்கு முஸ்லீம்களை பார்த்து கதறி கொண்டு போகிறாரு, ஐயோ என்னையை திருப்பி அனுப்புறீங்களேன். சுஹைல் இப்னு அந்த சஹ்ல் இப்னு ஹுனைஃப்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தார். ஹுதைபியா நேரம் அங்கே இருந்த சஹாபி. பிற்காலத்தில் ஹிஜ்ரி 30களில் நடந்த சிஃபின் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். சிஃபின் யுத்த நேரத்தில் ஒரு அழகான செய்தி சொன்னார், இத்தஹிமு ரஅயக்கும், உங்களோட சொந்த புத்தியை நம்பாதீங்க. உங்களோட யோசனை, உங்களோட பகுத்தறிவு, உங்களோட சொந்த புத்தி, அதை நீங்கள் நம்பாதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்த முடிவு, அதில் தான் எல்லா நன்மையுமே இருக்குது. நீங்கள் உங்களோட சொந்த புத்தியில் வேறு மாதிரி நினச்சிடாதீங்க. புத்தி பலதையும் சொல்லும், அதை நம்பிடாதீங்க. ஏன் தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கும் பொழுது நானும் இருந்தேன். அபூ ஜந்தலை இழுத்துக்கிட்டு போக்கல, எங்களுக்கெல்லாம் கடுமையான ஆத்திரம். எனக்கு என்ன நினச்சிச்சு தெரியுமா? இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவோமா, பிச்சு வீசுவோமான்னு எனக்கு நினச்சிச்சு. இந்த ஒப்பந்தம் எதுக்கு?
இதை கிழிச்சு வீசுவோம்னு நினைச்சிச்சு. அபூஜந்தல் போற அந்த காட்சியையும் அந்த 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 உணர்ச்சிகரமான கட்டத்தில் எனக்கு நினைச்சிச்சு பிச்சு வீசுவோம்னு. ஆனால் பொறவு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, தெளிவாகினுச்சு அந்த ஒப்பந்தத்தில் எவ்வளோ நன்மை இருந்துச்சுன்னு சொல்லின். எனவே அபூஜந்தல் இழுத்துக்கொண்டு போகப்படுறாரு. உமர் கூட கட்டுமையான ஆத்திரம் உமரதில் அவங்களுக்கு அபூஜந்தல் இழுத்துக்கிட்டு போறது. உமருக்கு ஒன்றுமே பண்ண இயலாது. ரசூல்லா தீர்மானம் பண்ணி முடிவெடுக்கிறாங்க, அதை மீற முடியாது. எப்படியுமே மீறுவது கூடாது, மீற முடியாது. என்னதான் எங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு அதனுடைய நலவு பொல்லாப்புகள் விளங்காத ஒரு நிலையில் எங்களுக்கு சில கேள்விகளோ அல்லது சில நிலைமைகள் வரலாம், ஆனால் மீற முடியாது, கூடாது. அப்போ உமர் அதை மீற போகல. உமர் சொல்றாரு, எனக்கு சரியான ஆத்திரம், இதை பார்த்து கொண்டிருக்கக்குள்ள சரியான கவலை. அபூஜந்தல சுகையில் இழுத்துக்கிட்டு போறான், அவர் கதற கதற இழுத்துக்கிட்டு போறான். அப்போ நான் போனேன் கிட்ட, ஏன்னா இடுப்புல வால் ஒன்று இருந்துச்சு. அப்போ நான் சுகைலுக்கு அந்த அபூஜந்தலுக்கு கிட்ட வாவிக்கொண்டு நான் ஆறுதல் சொல்கிற மாதிரி, அப்படியே அபூஜந்தல் நீ கவலைப்படாத, இவனுக்கெல்லாம் நாய் மாதிரி அப்படி தான் சொன்னார். இவனுக்கோட உயிரெல்லாம் நாயோட உசுறு மாதிரி கணக்கு இல்லை, நீ கவலைப்படாத அப்படி இப்படின்னு இவர் சொல்கிறாரு. உமர் சொல்கிறாரு, நான் மெதுவாக என்னை வாழை கொஞ்சம் அந்த அபூஜந்தலுக்கு கிட்ட இப்படி சும்மா இப்படி கிட்ட கிட்ட கொண்டு போனேன். நான் எதிர்பார்த்தேன், நான் சைக்கிணையாக அபூஜந்தலுக்கு என்ன சொன்னேன் என்றால், நாங்கள் ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, முடியாது. அபூஜந்தலாகவே ஒரு வாள் எடுத்த வாப்பாவை வெட்டினா அது புற உள்ள விஷயம். எனவே வெட்டுவான் என்று நான் எதிர்பார்த்தேன், ஆனால் வெட்டலை, அபூஜந்தலை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ரசூல்லா இந்த கட்டத்தில் ரசூல்லா நிதானத்தையும் தூர நோக்கையும் ரசூல்லா இலக்கல்ல. எனவே இந்த 4 நிபந்தனைகளுடன் ஹுதைபியா உடன்படிக்கை நிறைவாகுது. அந்த உடன்படிக்கை எழுதக்கொள்ளக்கூட நான் சொன்னனே சில விஷயம் இருக்குது, கட்டாயம் அதில் பிடிவாதமாக உறுதியாக விட்டு கொடுக்காமல் இருக்கவே ஓணும். சமாதானம் இடத்துக்கு கண்டதையெல்லாம் விட முடியாது. ஆனால் சில விடயம் இருக்குதே, அதை தொங்கிக்கொண்டே இருப்பது தேவையில்லை. அதை தொங்கிக்கொண்டே இருக்கிறதுனால சில முக்கியமான நன்மைகள் இல்லாமல் போயிடும், நலவுகள். இந்த உடன்படிக்கை நேரத்தில் பாருங்கள், ரசூல்லா இந்த உடன்படிக்கையை ரசூல்லா எழுதும் பொழுதே ஆரம்பத்தில் சில சிக்கல்கள் வந்துச்சு. அதாவது இப்படி ரசூல்லா சொன்னாங்க, ரைட் அப்போ நாங்கள் எழுதுவோம், ஆக்கள்கிட்ட சொல்லி எழுத சொன்னாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரசூல்லா இப்போ சொல்கிறார். சுஹைல் சொல்கிறான், அர் ரஹ்மான் அது தெரியாது எங்களுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாத விஷயம். பிஸ்மிக் அல்லாஹும் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது, அதை எழுது. அப்போ ரசூல்லா பார்த்தாங்க, என்னத்தான் இருந்தாலும் அல்லாட பேரை தான் நீ சொல்ல போகிற, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு தான் நீங்கள் சொல்ல வேணான்றீங்க, பிஸ்மிக் அல்லாஹும் சொல்ல போகிறீங்க. இன்னைக்கு பிடிவாதம் பண்ணி இல்லை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு தான் எழுதணும், அது வேணா கூடாதா, அதுக்கு ஆதாரம் அப்படிப்படியான ரசூல்லா பேச போகல. ரசூல்லா பார்த்தாங்க, இதில் சண்டை பிடிப்பதற்கு தேவையும் இல்லை, அடிப்படையில் முக்கியமும் அல்ல, இதை விட்டு கொடுப்பதனால் ஒன்றும் பாரதூரமான விளைவுகள் வரப்போகிறதும் கிடையாது. ரசூல்லா சொன்னாங்க, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எழுதலாம், பிஸ்மிக் அல்லாஹும் எங்கே சுற்றியும் அல்லாவின் திருநாமத்தை கொண்டுட்டு தான் வருது. அடுத்ததாக ரசூல்லா சொன்னாங்க, இப்போ எழுதுறதுக்கு ரசூல்லா சொல்லக்கூட சொன்னாங்க, அல்லாவின் தூதர் முஹம்மதும், ரசூல்லா தொடங்கக்கொள்ள அல்லாவின் தூதராகிய முஹம்மதும், அடுத்த தரப்பில் இன்னாரும், இந்த ஒப்பந்தம் கீழ் வரும் நிபந்தனை என்று எழுத போகிற. இப்போ அல்லாவின் தூதராகிய முஹம்மதும் சொல்லக்கொலை சுஹைல் சொன்னான், நீங்கள் அல்லாட தூதர்னு நாங்கள் ஏற்றிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்கள் வர நாங்கள் நிப்பாட்ட உங்களோட சண்டை பிடிக்க ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் தான் உங்களை ஏற்றுக்கொள்றது இல்லையே, அல்லாவின் தூதர்னு நீங்கள் முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதுங்க, அப்துல்லா முஹம்மதுன்னு எழுதுங்க. அப்போ ரசூல் மேலோட்டமாக கொஞ்சம் சிக்கல் மாதிரி தான், என்னடா அல்லாட தூதருங்கிற அந்த உண்மையான சரியான அந்த நபியுடைய அந்த பட்டத்தை அவன் வானான்றான். ரசூல்லா சொன்னாங்க, அப்படி தெரியுமா, சரி நாங்கள் முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதுவோம், நான் அல்லாவின் தூதர் தான், இன் கத்தபுத்துமூனி நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் நான் அல்லாட தூதர் தான். எனவே அல்லாட தூதர் என்பது இல்லாமல் போகாது, நீங்கள் இல்லைன்னு சொன்னதுனால. ரசூல்லா சொன்னாங்க, மாற்றி எழுதிடுவோம். எந்த அளவுனா எழுதிட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க, அழிக்கிட்டு அந்த ரசூலுல்லான்றதை அழிச்சிட்டு அந்த இடத்துல இப்னு அப்துல்லான்னு எழுதுங்க. அழி வேளான்னு சொன்னார். யார் சொல்ல, நான் அதை அழிக்க மாட்டேன். ரசூல்லா இடத்தை காட்ட சொல்லி ரசூல்லா அதை தண்டை கையால் அழிச்சு போட்டாங்க. பரவாயில்லை, அந்த ஒரு பட்டத்தை அங்கே எழுதுவதற்கு மாத்திரம் பிடிவாதம் பண்ணுறதுல வேலை இல்லை. அவங்க சொன்னாலும் சொல்லலாட்டி அது நபிக்கு இருக்கிற நுபுவத்து இருக்குது. இதை மாதிரி ரசூல்லா சில விஷயத்தில் இலகி போனாங்க. அந்த அடிப்படையில் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து முடிஞ்சிச்சு. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் தூர நோக்கில் இருக்கும் நன்மைகள் புரியாத சில சஹாபாக்கள் உண்மையிலே, குறிப்பாக உமரது அவங்களுக்கு பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து முடிகிற நேரத்தில் உமர் சும்மா கொதிச்சு கொண்டு தான் இருந்தார். அவருக்கு அது சரியான ஆத்திரம். இயல்பாகவே உமர் முஷ்ரிக்குகளுடன் கடும் போக்காக நடக்கிறதுக்குள்ள ஒரு ஆள் தான் அவர். எனவே அவருக்கு சரியான ஆத்திரம். இதனுடைய சரியாக இருக்கிற அந்த தூர நோக்கில் இருக்கும் நன்மைகள் அவருக்கு சரியாக விளங்கல்ல. அதனால் அவர் ரசூல்லாட்ட வந்து கேட்டார், யார் ரசூலல்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே? ரசூல்லா சொன்னாங்க, ஓ நாங்கள் சத்தியத்தில் தானே இருக்கிறோம். ஓ சத்தியத்தில் தான் இருக்கிறோம். அவங்க பாத்திலில் தானே, பிழையில் தானே இருக்கிறாங்க. ஆமாம் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்படின்னா என்னத்துக்கு இந்த அவமானத்தனமான உடன்படிக்கை?
அப்படி தான் உமர் திருப்பி கேட்டார். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய விடயத்தை மீற மாட்டேன், அல்லாஹ் எனக்கு உதவுவான் என்ற உறுதி எனக்கு இருக்குது அப்படின்னாங்க. அப்பையும் உமர் திருப்பி கேட்குறாரு. அந்த ஆத்திரத்தில் தான், வேறொன்று மேலே உமருக்கும் இஸ்லாத்தின் மீது இருக்கும் பற்று, அதில் இருக்கும் அந்த அந்த ஆசையில் தான் அவரும் பேசுகிறார். ஷிர்க்கு மீது இருக்கும் வெறுப்பில் தான் அவரும் பேசுகிறாரு. அடுத்தாப்புல திருப்பி கேட்டார், நீங்கள் சொன்னீங்க தானே யார சொல்லலாம், நாங்கள் உம்ராவுக்கு வருவோம் செய்வோண்டெல்லாம் கனவு கண்டுன்னு சொன்னீங்க தானேன்றாரு. அதுதான் அந்த இயல்பான அந்த ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ் இருப்பும் சில பேர் உண்ட விலையும் கொண்டு பேசுவாங்க. ரசூல்லா மிச்சம் கவனமாக தான் உமரை கையாண்டாங்க. உமர் பேசியது இயல்போ, மறுபுறத்தில் நபி உமரை கையாண்டது மிச்சம் கவனமாக தான் கையாண்டாங்க. திருப்பி மறுவா கேட்டார், யார் சொல்லலாம், நீங்கள் சொன்னீங்க தானே நாங்கள் உம்ராவுக்கு போகிறோன்னு கனவு கண்டதா சொன்னேன். ரசூல்லா திருப்பி கேட்டாங்க, இந்த வருஷம் உனக்கு சொன்னேனா, நான் உங்களுக்கிட்ட நான் இந்த வருஷம் சொன்னேனா? அப்போ உமர் சொன்னார், இல்லை இல்லை இந்த இன்ன கலா ஆத்தீஹி, உமர் நிச்சயமாக இந்த காபாவுக்கு நீ வருவாய், தவாஃபு செய்வாய், நான் இந்த வருஷம் சொல்லலை, அது நடக்கும் அப்படின்ட்டாங்க. உமருக்கு அப்படியே போனார். திரும்பி அபூபக்கர்கிட்ட போனார். அபூபக்கர் என்ன அவங்கள்ட்ட போய் கேட்டார், இதே மாதிரி தான் கேட்டார். நாங்கள்லாம் மெய்த்தானே, அல்லாஹ்வுடைய தூதர் தானே அவர், அதெல்லாம் உண்மைத்தானே, நாங்கள் சத்தியத்தில் இருந்து கொண்டேன்னா அப்படி இப்படின்ற கொள்ள அபூபக்கர் என்ன இருந்தாலும் உமர் கடும் பற்றுள்ள, இஸ்லாத்தின் பற்றுள்ளவர், முக்கியமான ஒருவர். ஆனால் அபூபக்கர்கிட்ட இருந்த அந்த நிதானம் இருக்குதே, அது உமர்கிட்ட சில கட்டத்தில் இருக்கல. அபூபக்கர் நிதானமாக தான் எதையும் பார்ப்பார். அபூபக்கர் திருப்பி சொன்னார், இதெல்லாம் கேட்க வேணாம் உமர், ரசூலுல்லாஹ் எதை செய்கிறார்களோ அதை அப்படியே நாங்கள் செஞ்சுக்கிட்டு அவங்களோட போவோம். நபியை விட்டும் விலகிறதும் அவங்களை விட்டும் தூரமாகவுமா நாம் அவங்களையே விடாமல் பிடித்து கொள்வோம், அதில் தான் எங்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லக்கொள்ள உமர் அப்படியே அமர்ந்துட்டார். இது ஒன்றும் உமர் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆட்சேபிக்கிறதாகவோ ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக கருத்து சொல்வதோ அல்ல. அந்த நலவு புரியாமல் இருந்தாங்க. திரும்பி ஹுதைபியா முடிஞ்சு திரும்பி போக்கல உமர் சொல்கிறாங்க ரதியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்கிறாங்க, நான் திரும்பி போக்கல, அப்படியே ரசூலுல்லாஹ் பின்னுக்கு வராங்க, நான் கொஞ்சம் முன்னுக்கு போகிறேன். ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு, உமர் உங்களை ரசூலுல்லாஹ் வர சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அந்த ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் கடும் தொனியில மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி அந்த பேசினது எனக்கே மனசுக்கு கொஞ்சம் பயம், கவலை, அடைய அப்படி நபியோட பேசிட்டேனே அப்படின்ட்டு. அப்போ உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லக்கொள்ள உமர் சொல்கிறார், எனக்கு பயம் பிடிச்சிட்டு, என்னை கண்டித்து ஏதாவது குர்ஆன் ஆயத்து வந்துருச்சோன்னு எனக்கு பயம் பிடிச்சிட்டு, என்ன ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் அப்படி பேசினது எனக்கே மனசுக்கு நல்லா இல்லை. அப்போ உமர் திரும்பி போகிறார். போக்கல ரசூலுல்லாஹ் உமரை கூப்பிட்டு, இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்தஹன் முபீனனுங்கிற ஆயத்து திரும்பி வர வழியில் தான் இறங்கிச்சு. அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அப்போ தான் உமர் கேட்டார், அவ ஃபத்தஹுன் ஹுவ யா ரசூலல்லாஹ், இது வெத்தித்தானா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் வஹி இறக்கியிருக்கிறானா? அப்போ சரி, சஹாபாக்கள் அப்போ சரின்னு தெளிவாகிட்டாங்க. எனவே இதெல்லாம் நடந்துச்சு. இந்த இந்த யுத்தம் இந்த சமாதான உடன்படிக்கை இப்படியெல்லாம் நடந்தாலும் கூட இன்றைக்குமே அந்த சமாதானம் என்று ஒரு தரப்பில் நடக்கும் பொழுது அதில் சமாதானத்துக்கு விருப்பம் இல்லாமல் அதை குழப்பறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கும். குறிப்பாக அந்த யங் ஆக்கள், வேகமான வாலிபர்களுக்கு இந்த சமாதானத்தில் அவ்வளோ விருப்பம் இருக்காது. நாங்கள்னா அப்படி சமாதானம் பண்ணணுமா, நாங்கள் அடிச்சே இல்லாமாக்குவோம் அப்படி இப்படின்ன மாதிரி. இந்த மக்கத்து முஷ்ரிக்குகள்லையும் அப்படி கொஞ்சம் வாலிபர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லை முஸ்லீம்களோட சமாதான உடன்படிக்கை நடப்பதை. அப்போ ரசூலுல்லாஹ் நிறைய யுத்தங்களை பற்றி பேசும்பொழுது எதிரிகள் யுத்த வெறியர்ன்ற மாதிரி தானே ரசூலுல்லாஹ்வை பேசுவது. ஆனால் ரசூலுல்லாஹ் சமாதானத்துக்கான வாய்ப்பு கைக்கு வந்த நேரம் எந்த கட்டத்திலையும் அதை தவறி போக விடல, கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை சரியாக பிடிச்சி கொண்டாங்க. அந்த சமாதான உடன்படிக்கை முயற்சியை குழப்புறதுக்கு அதை எங்களை சும்மா ஆத்திரப்படுத்தி எங்களை சூடாக்கி அந்த நிலைமையை குழப்பமாக மாற்றி விடுறதுக்கு குறைஷிகளில் கொஞ்சம் பேர் வேலை செஞ்சாங்க. விசேஷமாக இளைஞர்கள், அவங்களுக்கு வாலிபர்கள், இளந்தாரிகள், ஜோஸ் பாட்டி. எனவே அவங்களுக்கு இந்த சமாதானமெல்லாம் அவ்வளோ விருப்பம் இருக்காது. அவங்க பார்த்தாங்க எப்படியாவது இந்த நிலைமையை குழப்பி இந்த சமாதானத்தை முறித்து சண்டையில் எல்லாத்தையும் முடிச்சிடணும் மாதிரி. ரசூலுல்லாஹ் மிச்சம் கவனமாக இருந்தாங்க. கடுமையான ஆத்திரமான சந்தர்ப்பத்தில் கூட தன்னை அடக்கி கொண்டாங்க. இங்கே சமாதான உடன்படிக்கைக்கு பேச்சுவார்த்தை நடந்து எல்லாம் வேலை நடக்குது. ஒரு 10-80 பேர் அந்த மக்காவில் இருக்கிற யங் ஆட்கள் கூட்டம் உண்டு. அவனு கொஞ்சம் பேர் சேர்ந்து முஸ்லீம்களை தாக்குறதுக்கு வந்துட்டாங்க. ராவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் காவலுக்கு ஆள் போட்டு வச்சுருந்தாங்க முஹம்மது இப்னு மஸ்லமாவோட தலைமையில். இவங்க அந்த 80 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அடிக்க வந்த அவங்கள பிடிச்சிட்டாங்க. அவங்க வந்ததை எப்படியாவது அடித்து இதை ஒரு குழப்பத்துக்கு மாற்றி விட்டுருவோம். அப்போ அடிக்க வந்திருக்கிறாங்க. அப்போ கூட ரசூலுல்லாஹ் நிதானத்தை இழக்கல, ஆத்திரப்பட்டு அவசரப்படலை. இல்லாட்டி நாங்களாக இருந்தால் இவ்வளோ நாங்கள் சமாதானத்துக்கு இணங்கி போனதன் பின்னாலும் நீங்கள் அடிக்க வாரீங்களாண்டு நாங்களும் யுத்தம் சண்டைன்னு மாதிரி சொல்லலாம். ரசூலுல்லாஹ் அப்படி செய்யலை. ரசூலுல்லாஹ் சமாதானத்தில் தனக்கு இருக்கும் விருப்பத்தை வெளிக்கொணரும் நோக்கத்தில், அதை காட்டும் நோக்கத்திலும் இந்த சந்தர்ப்பத்தை நான் எப்படியும் விடமாட்டேன் என்று காட்டுவதற்காக அந்த 80 பேரை மன்னிச்சு ரசூலுல்லாஹ் விடுதலை பண்ணினாங்க.
மன்னிச்சு விடுதலை பண்ணினாங்க. அதை ஒரு மோதல் நிலைக்கு வர்றதுக்கு ரசூலுல்லாஹ் விடவே இல்லை. நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் சமாதானத்துக்கு வந்த சந்தர்ப்பத்தை விடவே இல்லை. இன்னொரு சஹாபி கூட்டிக்கிட்டு வந்தார், ஒரு 4-5 பேத்த. இந்த சமாதான உடன்படிக்கை முடிஞ்சதோடே முஸ்லீம்கள் முஷ்ரிக்குகள் கொஞ்சமாக சந்திச்சு கொண்டாங்க. அந்த நேரத்தில் சில முஷ்ரிக்குகளுக்கு தேவையை குழப்பணும், எப்படியாவது குழப்பிடணும். ரசூலுல்லாஹ்வுக்கு காரசாரமாக ஏசினானுங்க. ஒரு சஹாபி இழுத்துக்கிட்டே வந்துட்டார் 4 பேத்த ரசூலுல்லாஹ் கிட்ட. உங்களுக்கு காரம் இப்போ ஏசுறா. ரசூலுல்லாஹ் இதுக்கு கூட நடவடிக்கை எடுக்க போகல, மன்னிச்சு சும்மா விட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தேவை இந்த சமாதானத்தை வச்சுக்கொள்ளணும், இது நலவு அப்படின்றதுக்காக அது கை நழுவி போயிடக்கூடாது, இந்த சந்தர்ப்பம் குழம்பிடக்கூடாதுன்றது ரசூலுல்லாஹ் மிச்சம் கவனமாக இருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சு உடன்படிக்கையெல்லாம் முடிஞ்சா உடன்படிக்கை படி இப்போ நாங்கள் திரும்பி போயிடணும், நாங்களும் இணங்கி இருக்கிறோம், உம்ரா செய்யாமல் திரும்பி போயிடணும். அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இவ்வளவு தான், இனி இதுக்கு மேலே உம்ரா செய்ய வாய்ப்பில்லை தானே, நாங்கள் திரும்பி போவோம் அப்படின்னு. எனவே பொதுவாகவே ஒரு நுசுக்கு, ஒரு ஹஜ்ஜி அல்லது உம்ரா போன்ற ஒரு வணக்கத்துக்கு இஹ்ராம் நிய்யத்து வச்சதன் பின்னால் அதை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டால் அந்த நேரத்தில் சில வேலை இருக்குது, அதை செஞ்சு கொண்டு அப்பைக்கு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட வேண்டியதான். இடைவெளியில் அதை முறித்து கொண்டு வீட்டுக்கு திரும்புவது தஹல்லுல் என்று சொல்லுவாங்களே, இஹ்ராமிலிருந்து விடுபடுவதற்கு. அப்போ முடியை களைந்து குர்பானை கொடுத்துடணும், கொடுத்துட்டு பேசாமல் வீட்டுக்கு போய்த்திட வேண்டியதான். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது இதுக்கு மேலே நாங்கள் திரும்பி போகணும், எனவே எல்லாரும் ரெடியாகுங்க, கொண்டாந்த குர்பானை அருங்க, எல்லாரும் முடிகளை கலைங்க, ஒன்றில் மொட்டை அடிங்க அல்லது கத்தரிங்க முடிய அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் யாரும் எலும்புறாங்களும் இல்லை, அது செய்கிறாங்களும் இல்லை, எல்லாரும் பேசாமல் கப்சுப்புன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு முறை சொல்கிறாங்க, 2வது முறை 3வது முறை எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க, யாரும் எலும்பி போயிட்டு அதை செய்கிறாங்க இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு யோசனை, சஹாபாக்கள் ஏன் இப்படி இருந்தாங்கண்டா, ரசூலுல்லாஹ் சொல்லும் ஒன்றே செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகவோ நபியின் கட்டளைக்கு முரண்பட்டு கொண்டோ இருக்கல்ல, அவங்களுக்கு சரியான ஆத்திரம், இந்த ஒரு உம்ரா கிடைக்கலையே, ஆசையாக வந்து எல்லைக்கு வந்து இந்த காபாவுக்கு போய்ட்டு செய்ய கிடைக்கலையே, செய்யாமல் எப்படி திரும்பி போகிறதுன்ற கவலை. அப்போ அவங்க பார்த்தாங்க, நாங்கள் எலும்பி குர்பானை கொடுத்து முடிய வலிச்சிட்டா எப்படியும் போய்த்தே ஆகிடணும், எனவே நாங்கள் இதை செய்யாமல் இருந்தால் ரசூலுல்லாஹ் 1 முறை சொல்லுவாங்க, 2 முறை சொல்லுவாங்க, 3 முறை சொல்லுவாங்க, நாங்கள் அப்படியே கப்சப்பட்டு இருந்தால் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, ஆஹா இவங்க என்ற தோழர்கள் சரியான கவலைப்படுறாங்க, உம்ரா எப்படியும் செய்ய விரும்புகிறாங்கன்னு சொல்லி சில நேரம் மறுவா அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஏதாவது பண்ணிக்கின்னு உம்ராவுக்கான வாய்ப்புண்டா கொண்டு வருவாங்களா இருக்கும், எப்படியாவது இது கிடைக்கணும் என்பதற்காக தான் அப்படி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, நான் ஒப்பந்தம் பண்ணி செஞ்சுட்டேன், அவர்கள் ஒப்பந்தத்தில் பிடிவாதமாக இருந்த பகுதியில் ஒன்று தான் நாங்கள் திரும்பி போகணும்ன்றது, மறுவா இதை பேச முடியாது, நல்லதல்ல. எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு இப்போ யோசனை என்ன செய்வது, இவங்களையும் திட்ட இயலாது, ஏன்னா அவங்களும் ஒரு ஒரு ஆசையில் தான் அப்படி இருக்கிறாங்க, எப்படியாவது இது நடக்கணும், எப்படியாவது ரசூலுல்லாஹ் இதை நடத்தி தந்துடுவாங்களா இருக்கும், நாங்கள் அவசரமாக இதை செஞ்சுட்டா வீட்டுக்கு போய் தரவாகும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தேவை எப்படி நாங்கள் திரும்பி போயிடணும், நாங்கள் ஒப்பந்தம் ஒன்றில் இணங்கி முடிஞ்சு. அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி யோசிச்சு கொண்டு வந்துட்டு உம்மு சலமா நாயகி அந்த பயணத்தில் வந்துருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய்த்து ரசூலுல்லாஹ் அவங்க கூடாரத்தில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய்த்து நிலைமையை சொன்னாங்க, பாருங்களே இப்படி சொல்ல இவங்களும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ தான் உம்மு சலமா நாயகி ஒரு அழகான யோசனை சொன்னாங்க, யார் சொல்லலாம், எப்படியாவது ஒரு வாய்ப்பு வரும்னு தானே இவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க செய்யாமல், இது சீரியஸாகவே நீங்கள் தஹல்லுல் ஆகிட்டீங்க ரெடி ஆகிட்டீங்கன்னு விளங்கிட்டா இவங்க அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. எனவே முதலாவது இவங்களுக்கு சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் முடிய கத்தரிச்சு நீங்கள் குர்பானை கொடுங்க, நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தஹல்லுல் ஆகிட்டா அப்போ விளங்கிடுவாங்க இது சீரியஸ், இதுக்கு மேலே நாங்கள் இதில் இருந்து வேலைஇல்லை, எல்லாம் திரும்பி போகிறதுக்கு தான் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் நேராக வெளியே வந்தாங்க, தண்டை தலைமுடியை வலிக்கிறதுக்குள்ள அவரை கூப்பிட்டாங்க, முடியை வலிச்சாங்க, அதுக்கப்புறம் குர்பானை கொடுத்தாங்க. இதை கண்டதோடைய சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்தாங்க, ஆஹா இதுக்கு மேலே இனி உட்காந்து வேலை இல்லை, இன்னைக்கு இனி இது நடக்காது அப்படின்னு எல்லாம் ரெடியாகி தஹல்லுல் ஆகுறதுக்கு குர்பானெல்லாம் கொடுத்து ரெடி ஆகுறாங்க. சரியான ஆத்திரம், அழுக. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த தலைமுடியை வலிக்கும் பொழுது அந்த அழுதழுது வலிக்கிற சில பேர் வலிக்கிற அந்த அழுவையில் வலிக்கிறனால கழுத்து கூட வெட்ட பார்த்துட்டு, ஆனால் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் பார்க்கல. சில விஷயம் இருக்குது, ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் அவர் ஒரு பொது நன்மையை கருதி ஒரு தூர நோக்கில் ஒரு முடிவொன்று எடுப்பார். அவருக்கு கீழ் இருப்பவர்கள் கொஞ்சம் அது விளங்காமல் புரியாமல் அல்லது ஏதோ ஒன்றை தன் சாதித்துக் கொள்வதற்காக அவங்க அதை இல்லவானா அப்படின்ன மாதிரி அல்லது ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. இவர் அழுகுறாரு, அவர் முக்குறாரு, இவர் முணங்குறாரு, அவர் அப்படி கேட்குறாருன்றது எல்லாத்தையும் பார்த்து அதை உடையலாது. ரசூலுல்லாஹ் நீ அழுதா அழுவுங்க, இல்லாட்டி சும்மா இருங்க, எல்லாருடையும் பொது நன்மைக்கும் தவாவுக்கு தானே இதை செய்கிறோம், பல்ல கடிச்சு கொண்டு பேசாமல் ரசூலுல்லாஹ் இருந்துட்டாங்க. எல்லாரும் முடிச்சுட்டு எல்லாரும் திரும்பி போய்த்தாங்க. இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்காக ரசூலுல்லாஹ் வந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் பிடிச்சிச்சு. துல்காதா ஆரம்பத்தில் வந்தாங்க மக்காவிலிருந்து. ஹுதைபியாவில் ஒரு 10-20 நாள் இந்த இழுபறியில் தங்கி இருந்தாங்க.
அதுக்கு பின்னால் எல்லாம் முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஒரு நடுப்பகுதி மட்டும் ஆகும் பொழுது மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. இந்த உடன்படிக்கை சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் சில விஷயம் இருக்குது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததில் பார்ப்போம். நேரமும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கூடுதலாக போயிட்டுன்னு சொல்லி இதில் முடிச்சுக்கொள்வோம்.